உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப தெம்பானவங்க. வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் விட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பணம் ரீதியான ஏமாற்றங்களையும் அடையக்கூடிய ரிஷபராசி என்பது. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஏற்கனவே ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மையாக தான் கொடுத்துட்ருக்கு. சனி 11ல் இருக்கார், ராகு 10ஆம் இடத்துல, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி மூலமாக கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனாலும் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நடக்கலை, எனக்கு அது மாதிரி இல்லை, எனக்கு வந்து வாய்ப்புகள் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் கண்டிப்பாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அழகாக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வரப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார். இந்த முயற்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே முயற்சி பண்ணுறோம், பண்ணாமலாம் இல்லை. யாராவது முயற்சி பண்ணாமல் இருக்காங்களா? எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதை முழுமை பெறும் அளவிற்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்க போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த முயற்சினால் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்க போது. வேலை இல்லாதவர்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ரிஷபராசி என்பது நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வேலை மாறலாமா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த நேரம் மாறிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக 40 வயதை கடந்தவரெலாம் இதுக்கப்புறம் மாறணுமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை சில பேர் 50 வயசை கூட தாண்டிருக்கலாம். அவங்களாம் கூட ஒரே கம்பெனியில் இருக்கும், இப்போ மாறணுமா, மாற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது, ஆஃபீஸில் ப்ரெஷர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு வேலையில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். இந்த வருஷம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேலை மாற்றம்லாம் கண்டிப்பாக கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அவங்க கண்டிப்பாக மாற வேண்டிய காலமாக இருக்குது, மாறிக்கொள்வது சிறப்பு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, குரு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பதவியில், நல்ல ஒரு சம்பளத்தில், லாபத்துடன் ஒரு வேலை மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசினர்கள் யாரெல்லாம் ரிஷபராசியாக இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் ராகு தசை குரு தசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இல்லைலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்கு ராகு தசை குரு தசை நிறைய பாதிப்புகளை எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவர்கள் கூட இந்த வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய நேரம். எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னா,
முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக வெற்றியாக இருக்குது. ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா முயற்சி வெற்றியை கொடுக்கும். அந்த வெற்றி எப்படி இருக்குமா, லாபகரமான வெற்றியாக மாறும். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் லாபத்தை பெறக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் நிறைய வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு கடன் இருக்குது சார், எனக்கு தொழில் சரியில்லை சார்னு சொல்லக்கூடியவர்கள் தொழிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம், அதுமாதிரி தொழிலில் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திங்க. அது தசாபுத்தி இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதுக்கப்புறம் பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகம் தான் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு கர்ம வினையின் காரணமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தடங்கல்கள் இருக்கலாம், அதை பார்த்துக்கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது இன்னும் சிறப்பு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், மனைவி மக்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை செய்து கொள்வது சிறப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் மென்மேலும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னா மாறிக்கங்க, தப்பே கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கீங்க, கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக வெளிநாட்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்தியாலாம் திரும்பி வராமல் இருக்காது. எந்த மாதிரி சூழல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் வேலை போயிருக்கு சார், எனக்கு வேலை போயிடுச்சு சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன், வெளிநாட்டிலேயே 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரம். அதை மாறிக்கிறது நல்லது. நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க, மினிமம் ஒரு 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் மேலே ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பவர். அதனாலேயும் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம். அதை மாறுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல ஒரு சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னென்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னென்னா நிறைய திருமணத்தில் பிரச்சனைகளை பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். 35 வயசு ஆயிடுச்சு சார், 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயது ஆன ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக ஒரு பாக்கியத்தோட எல்லா விதமான பிரச்சனையும் முடிச்சிட்டேன்ப்பா இந்த வருஷம், எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனைன்றது எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வருஷம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள், நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுக்கு நம்ம வெளியில் எங்கேயோ வேலைக்கு போனால் பரவாயில்ல, ப்ரைவேட்டில் வேலைக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. ஏன்னா ராசியிலே சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபராசி. அதனால் அரசாங்க வேலைன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல ஒரு பதவியில் பிற்காலத்தில் ஒரு நல்ல பெரிய பேர் புகழுடன் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மாணவர்கள், நிறைய ரிஷபராசியன் மாணவர்கள் நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது வெளியூரில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சாலும் சரி. ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிஷபராசி என்பவர்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய, அதனால் நீங்கள் எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய நேரம். அதற்கான முழு முயற்சிகள் எடுத்துக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் விற்று, வீடு விற்று உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதமான வழிகளில் பணம் வரக்கூடிய நேரம். அது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் எனக்குலாம் பணம் தான் சார் இல்லை, பணம் வந்தால் நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவேன் நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அது பேங்க் மூலிமா, உங்களுடைய நண்பர்கள் மூலிமா, உங்களோட குடும்பத்தார் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை அழகாக பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். ரிஷபராசியாக இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு 100 ரூபாயோ ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஏதோ தங்கம் வாங்குறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சேமிப்பை ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நீண்ட காலத்துக்கு அப்புறம் ரிஷபராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிறைய நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசாபுத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குருதசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.